செல்லம்மாவை பற்றி பாரதி பாடல் எழுதியிருக்காரா? ஒரு பாட்டு இல்லைங்க, 2 பாடல்கள் எழுதியிருக்கார். ஒரு பாட்டுக்கான தலைப்பு செல்லம்மா பாட்டு, இன்னொரு பாடலுக்கான தலைப்பு ஸ்ரீ செல்லம்மா பாட்டு. ஸ்ரீ செல்லம்மா பாட்டு பீடத்தில் ஏறிக்கொண்டாள், பீடத்தில் ஏறிக்கொண்டாள் அப்படின்னு கம்பீரமாக தொடங்கும். செல்லம்மா பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்ற பாடல் நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி செல்லம்மா அப்படின்னு தான் தொடங்கும். பாரதி இறந்த பிறகு பாரதி பாடல்களை பதிப்பிக்கிற பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது செல்லம்மாவுடைய சகோதரர் திரு அப்பாதுரை அவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, செல்லம்மாங்கிற பெயர் ஒரு புத்தகத்தில் பொது வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி செல்லம்மாவுக்கு பதிலாக கண்ணம்மா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்திட்டாங்க. அதனால் அந்த பாடல் நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா அப்படின்னு மாறிடுச்சு. நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சகி என்று சரணமெய்தினே. இந்த மாற்றத்துக்கு பிறகு வந்த எல்லா பாரதியார் கவிதைகளிலும் இந்த பாடல் வரி நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா அப்படின்னு தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த 2 பாடல்களுடைய தலைப்பையும் திரு அப்பாதுரை அவர்கள் மாற்றிட்டார், கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு. அதனால் இந்த 2 பாடல்களும் பாரதியார் கவிதைகளில் கண்ணம்மா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இடம்பெற்றிருக்கும்.